நிகழ்ச்சி விஷயமா பேசணும், கொஞ்சம் வெளியில் போய் பேசிக்கணும், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयदपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं समद्गुरुं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्री राधा कृष्ण श्री राधा कृष्ण पादान् सहगणललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मर्गवीर अति गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासान्भयभीत्वा Prishyedusthatpriyajanaha. My dear Lord Gopal, only if you accept my words to be your cows will they give sweet milk to provide pleasure to your pure devotees. என்னுடைய அருமை கோபாலை, நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் என்னுடைய கருணையினால் ஒரு இனிய பாலை போல இருந்தால் மட்டுமே இந்த பக்தர்களுக்கு அது ஆனந்தத்தை அளிக்கும். Tonight we are going to read from Srimad Bhagavad Gita as it is. Oh, okay. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama 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 Hare Hare. அதாவது இந்த மாதிரி மரியாதை செலுத்தும் போது கை தட்டுறது நம்ம கலாச்சாரம் இல்லை. ஒன்று சாதுன்னு சொல்லணும், இல்லை ஹரே கிருஷ்ணா சாது 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 சொல்லணும், அப்படி இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா பகவான் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Tonight we are reading from Bhagavad Gita as it is, translation and commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, founder and Acharya of the International Society for Krishna Consciousness. நம்ம இன்னைக்கு இந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்திற்கு பேச போறோம். இதை எழுதியவர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதன். And we will study text 68 of chapter 2. Chapter 2 is entitled Content of the Gita Summarized. நம்ம இன்னைக்கு அதாவது பகவத்கீதையில அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம் என்று பெயரிடப்பட்டுள்ள அத்தியாயம் 2ல 68வது ஸ்லோகத்தை பத்தி பேச போறோம். We've already heard that a person whose consciousness is not fixed on Krishna cannot have steady intelligence, without which he cannot have any peace. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், யாருடைய மனசு அந்த முழுமையா கிருஷ்ண உணர்வுல வளைக்கலையோ அவங்களுக்கு ஒரு அமைதி அவர் வாழ்க்கையில் நிலவாது. Why is that? Because if your mind focuses on even one of your senses, that sense alone will be enough to carry away your intelligence. ஏன் அப்படின்னா உங்களுடைய புத்தி உங்களுடைய ஏதாவது ஒரு புலனுக்கு பின்னால போயிட்டா கூட உங்களுடைய வாழ்க்கை அதற்காக சிரமமான நிலையில நல்ல நிலையில இருக்காது. Just as a strong wind can carry a boat away on the ocean. அது எப்படின்னா ஒரு கடல்ல ஒரு படகை எப்படி ஒரு புயல் அடித்து செல்லுதோ அதே மாதிரி அடித்து செல்லும். So tonight Krishna continues in the same vein. ஆனா இன்னைக்கு கிருஷ்ணன் அதே விஷயத்தை தொடர்ந்து பேசுறார். He says, Tasmad yasya mahabaho nigrihitani sarvashah indriyani indriyarthebhyas tasya prajna pratishtita. அதோட மொழிபெயர்ப்பு பார்ப்போம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத்.
எனவே பலம் பொருந்திய புயங்களை உடையவனை எவனுடைய புலனுகழ்ச்சி பொருட்களிலிருந்து முற்றிலுமாக விளக்கப்பட்டுள்ளதோ அவன் நிச்சயமாக நிலைத்த அறிவுடையவனாகிறான். பொருளை அனைத்து புலன்களையும் பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலமாக மட்டுமே புலனின்பத்திற்கான உந்துதல்களை ஒருவனால் கட்டுப்படுத்த முடியும். எதிரிகளை உயர்ந்த சக்தியை கொண்டு வெற்றி கொள்வதைப் போல புலன்களையும் வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் மனித முயற்சியால் அல்ல, மாறாக புலன்களை இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலமாக. கிருஷ்ண உணர்வால் மட்டுமே ஒருவனது அறிவு உண்மையில் நிலை பெறுகிறது என்பதையும், இக்கலையை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் எவனொருவன் அறிந்துள்ளானோ அவன் முக்திக்கு தகுந்தவன். அவனை சாதகன் என்று அழைக்கப்படுகின்றான். I think if you take the microphone maybe 2 inches away, it will be more audible. So, this is the conclusion of everything that we've heard before. There is a conclusion. நாம இதுக்கு முன்னால கேள்விப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவுரை இதுதான் இருக்கு. What are we supposed? How are we supposed to process all this information? What are we supposed to do about it? நாம இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில நிலைப்படுத்த போறோம், அதை எப்படி நம்ம செய்ய போறோம். That's what Krishna is telling us tonight. அதுதான் கிருஷ்ணன் நமக்கு இந்த இரவு நமக்கு சொல்ல போறார். If you restrain your senses, then you can have steady intelligence. அதாவது நீங்க உங்க புலன்களை நெறிமுறைப்படுத்தினா நீங்க உங்களுக்கு இந்த ஆன்மீக பாதையில முன்னேற முடியும். Otherwise, not possible. அப்படி இல்லைன்னா அதுல சாத்தியமில்லை. So the conclusion is you have to control your senses. அதனால இதோட முடிவு என்ன பண்ணா உங்களோட புலன்களை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். And Srila Prabhupada has written his purport in a very deep, meaningful way, pregnant sort of a way. பிரபுபாதர் இதற்கு இந்த பொருளை ரொம்ப ரொம்ப ஆழமான முறையில பொருள் எழுதியிருக்கிறார். He says Krishna consciousness means engaging all the senses in service that is transcendental, loving, and for the Lord. அதாவது இங்க பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ண உணர்வு அப்படின்னா அனைத்து கிருஷ்ண உணர்வால் மட்டுமே ஒருவரது அறிவு உண்மையில் நிலை பெறுகிறது அப்படிங்கிறத பிரபுபாதர் எழுதியிருக்கிறார். Our senses demand engagement, that we know. நம்ம புலன்கள் ஏதாவது ஒரு வகையில அதுக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இருக்குதா நமக்கு எல்லாம் தெரியும். But there's only one way to engage those senses in such a way that they won't degrade us. நம்ம அந்த புலன்கள் நம்மளை கீழ்நிலைக்கு கொண்டு போகாம மேல்நிலைக்கு கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. And that's what we're hearing here. அதைத்தான் நாம இப்ப உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கோம். The senses have to be constantly busy with service that is, first of all, transcendental. நம்மளுடைய புலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே திவ்யமான ஒரு சேவையில ஈடுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Where do you find service in this world that's actually divyamana? You don't. ஆனா இந்த உலகத்துல அந்த திவ்யமான சேவை எங்க கிடைக்குது நமக்கு தெரியாது. But service to Krishna, that is automatically transcendental. ஆனா பகவான் கிருஷ்ணனுக்கு செய்யக்கூடிய சேவை எல்லாமே அது தானாகவே திவ்யமானதா மாறிடும். I could quote the verse, but I will save you the time. You can look it up on your own. Chapter 4, text 24. நீங்க எல்லாரும் அந்த அத்தியாயம் 4 பதம் 24 பார்க்கலாம். So our service has to be transcendental. நம்மளுடைய பக்தி தொண்டு எப்பொழுதுமே திவ்யமானதாக இருக்க வேண்டும். And it also has to be loving. அதே சமயம் அது அன்பு நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். In other words, it cannot be impersonal. There's no such thing as impersonal service. இது ஒரு உருவமற்ற தன்மை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. பக்தி தொண்டுல உருவம் இல்லாத தன்மை அப்படின்னு இல்லவே இல்லை. Service is always rendered to a person. சேவை இருக்கிறது யாராவது ஒரு மனிதனுக்கு தான் செய்ய முடியும். There is no question of having any affection for some light. ஏதாவது ஒரு வெளிச்சத்தின் மேல நம்ம அன்பு செலுத்த முடியாது. Yeah, I think the battery is dead. Okay. So service has to be transcendental, and that transcendental service cannot be impersonal. It has to be personal. சரி, அதாவது பகவானுடைய பக்தி தொண்டு எப்போதுமே திவ்யமானதாக இருக்க வேண்டும். அந்த திவ்யமானது ஒரு உருவத்துக்காக மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர ஒரு அருவத்தன்மையோட செய்ய முடியாது. அருவத்தன்மைன்னா ஒரு உருவம் இல்லாத விஷயம்.
So the obvious question is, who's going to receive that service? இதுல முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சேவையை யார் பெற்றுக்கொள்ள போறாங்க? Krishna, கிருஷ்ணர், the Lord, பகவான், no one else. வேற யாரும் இல்லை. Okay, so one can curb the forces of sense gratification only by means of Krishna consciousness or engaging all the senses in the transcendental, loving service of the Lord. அதாவது ஒருவருடைய புலன்களை எல்லாம் நம்ம உருவகப்படுத்தி ஒரே ஒரு பக்தி தொண்டுல பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த பக்தி தொண்டில் ஈடுபடுத்தும் மூலமாக நிர்வகிப்படுத்த முடியும். Now the next point is that none of our own endeavors is actually sufficient to do this. அடுத்த கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய எந்த முயற்சியும் அதை செய்யறதுக்கு நமக்கு உதவியளிப்பதில்லை. We can try very hard to subdue our senses, but we usually fail. நம்மளுடைய புலன்களை நெறிமுறைப்படுத்துறதுக்காக அமைதிப்படுத்துறதுக்காக பலவாறு முயற்சி பண்றோம், ஆனா நாம அதை தோற்றுதான் போறோம். Has anyone experienced this? இதுல புலன்களை நெறிமுறைப்படுத்த யாராவது அதை தோற்று போறது யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்களா? That you try to force your senses to do something, but the senses they do what they want. உங்க புலன்களை நீங்க நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நினைக்கிறீங்க, ஆனா அந்த புலன்கள் உங்களை தாண்டி அதை விட கீழான செயல்களை செய்ய வைக்குது. That's why the senses in Sanskrit are called go. They're just like cows. Cows do what they want. அதனாலதான் பாத்தீங்கன்னா புலன்களை சம்ஸ்கிருதத்துல கோ அப்படின்னு சொல்றாங்க. கோ அப்படின்னா பசுக்கள். பசுக்கள் அது என்ன செய்யறது அதான் செய்யும். Buffaloes are much more compliant than cows. அதாவது பசுவை விட எருமை மாடுகள் நம்ம சொல்றதை கேட்கும். Because buffaloes are stupid. ஏன்னா எருமை மாடுகள் முட்டாள். Cows are intelligent. பசுக்கள் புத்திசாலித்தனமானது. So these senses, although there's no intelligence involved, the senses, they're very willful, they're very powerful, they're very strong. You cannot force them to do something other than they want to do. இந்த புலன்களுக்கு புத்தி இல்லைன்னு சொன்னாலுமே இந்த புலன்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தியானது. அது என்ன அதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அது என்ன நினைக்குமோ அதுதான் அது சக்தியை மீறி செய்யும். They're compared in the Upanishads to be like horses also. They're animals. அது இந்த உபனிஷத்து சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது குதிரைகளை போன்றது, விலங்குகள். You have a proverb in Tamil for this. You can lead a horse to water, but you cannot make it drink. Yeah. குதிரையை நம்ம தண்ணிக்கு இழுத்துட்டு போகலாம், அதை நம்மளால குடிக்க வைக்க முடியாது. Okay, so you cannot force the senses. There has to be some power beyond you that will allow you to direct your senses where you want them to go. நமக்கு நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு எந்தமான பெரிய சக்தி நமக்கு இல்லை, ஆனா நம்ம அதை ஒருமுகப்படுத்தி நல்வழியில பயன்படுத்த முயற்சி செய்யணும். And that we've already described. That is engagement in transcendental loving service to Krishna. நம்ம அதை ஏற்கனவே பேசியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையுமே நம்ம பகவானுடைய கிருஷ்ணனுடைய சேவையில அன்பின் மூலமாக அதை ஈடுபடுத்துவதன் மூலமாக. It is not by any effort that we make independently, not possible. நம்ம சுதந்திரமா நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு வாய்ப்பில்லை. Okay. Now, the next sentence says, one who has understood this, that only by Krishna consciousness is one really established in intelligence, and that one should practice this art under the guidance of a bona fide spiritual master, is called a sadhaka, a suitable candidate for liberation. கிருஷ்ண உணர்வால் மட்டுமே ஒருவனது அறிவு உண்மை நிறைவேறுகிறது என்பதையும், இக்கலையை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீகவின் வழிகாட்டுதலின் கீழ் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் எவனொருவன் அறிந்துள்ளானோ அவனின் முக்திக்கு தகுந்தவன், அவனே சாதகன் என்று அழைக்கப்படுகிறான். You cannot skim through Srila Prabhupada's books and think that you're going to get very much out of it. நம்ம பிரபுபாவுடைய புத்தகங்கள் அப்படி மேலோட்டமா வாசிச்சு அதன் மூலமா நம்ம மிகுந்த ஞானத்தை அடையலாம் நினைக்க முடியாது. Why is that? ஏன் அப்படி? You have to think about what Prabhupada says. நீங்க பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பத்தி நீங்க யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Why? ஏன்? Yeah. Okay. Because Srila Prabhupada stayed up all night meditating very diligently on each and every word that he wrote down. ஏன்னா பிரபுபாதர் முழு இரவுகளும் முழுமையா விழித்திருந்து அவர் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக துல்லியமாக கணித்து அந்த வார்த்தைகளை அவர் எழுதினாரு. So every sentence it's my experience. I'm speaking from personal experience.
Every sentence in any of Prabhupada's books is very, very deep. There's a lot of import packed into a few words. நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பேசுறேன். பிரபுபாதனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் ரொம்ப 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 ஆழமானது. அதுல பல கருத்துக்கள் வந்து சில வார்த்தைகள்லயே பூத்தப்பட்டிருக்கும். The Sanskrit language itself is also like that. சம்ஸ்கிருத மொழியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். It's much more expressive for spiritual concepts than any other language. அதாவது ஆன்மீக விஷயங்களை வெளிப்படையா பேசுறதுக்கு சம்ஸ்கிருதம் வந்து மிக தெளிவா இருக்கு. மற்ற மொழிகள் அது இல்லை. English may be the best language if you want to talk about, say, geopolitics or information technology. உலக பொருளாதாரத்தை பற்றியும் கணினி அறிவியல் பற்றியும் பேசுறதுக்கு வேணா வந்து ஆங்கிலம் ஒரு சிறந்த மொழியாக இருக்கலாம். But if you want to talk about spiritual life, there's no language as expressive as Sanskrit. It is absolutely the best. அதே சமயம் நீங்க வந்து ஆன்மீக ஞானத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சமஸ்கிருத மொழியை போல வெளிப்படைத்தன்மையோட பேசக்கூடிய ஒரு மொழி வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. So I'm making the point here that the final sentence in Srila Prabhupada's commentary here is very, very packed with all kinds of meaning, which we'll try to explain. இந்த கடைசி வரி பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஆழத்தனமான ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை. அதுல பல அர்த்தங்கள் வந்து அதுல பொருந்துள்ளது. So one who has understood this, he's called a sadhaka. யார் ஒருவர் இந்த விஷயங்களை புரிஞ்சிருக்காரோ அவரை சாதகன் என்று அழைக்கப்படுகிறார். Sadhaka means somebody who's practicing. சாதகனா யார் ஒருத்தர் பயிற்சி செய்யறாரோ அவர்தான் சாதகன். There are three things. There's the sadhya, that is your goal. அங்க மூணு விஷயம் இருக்கு. அது சாத்தியா அப்படிங்கிறது அதனுடைய குறிக்கோள். There's the sadhana, which is the practice that will hopefully get you to your goal. சாதனா பாத்தீங்கன்னா அது வந்து சாதனா நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி அது நம்மளுடைய குறிக்கோளுக்கு எடுத்து செல்லும். And sadhaka is the person who's undergoing that practice. சாதகனா யாரா அந்த பயிற்சியை முறையா செய்யக்கூடியவர். It's a discipline. அது வந்து ஒரு ஒழுங்குமுறை. In other words, disciple means discipline. நல்லா பாத்தீங்கன்னா சீடன் அப்படின்னா வந்து ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கணும். Okay, so you have to work at it. நீங்க அந்த வேலையை சரியா செய்யணும். Now, someone who has understood this, he's a sadhaka. யார் வந்து இது புரிஞ்சிருக்கோ அவர் வந்து ஒரு சாதகன். That means in the very beginning, if you choose to practice Krishna consciousness, you have to have this knowledge. You have to understand, at least theoretically, what's being presented here. அதனால நீங்க வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யணும். நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து பயிற்சி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கணும். It kind of reminds me of so many places in the Upanishads. We hear the same phrase. If you understand this, then you're freed from all miseries. நம்ம இந்த உபநிஷத்துல கேட்கிற மாதிரி தான். நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா கவலைகளுக்கும் விடுபட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. Anyone ever heard this? இது யாராவது கேட்டிருக்கீங்களா? Ya evam veda yopamayatanam veda ityadi. Okay, so that's Vedic mantra. But the point is that what is it that we have to understand here? நமக்கு இங்க முக்கியமான கருத்து நம்ம எதை இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? That is that only by this transcendental, loving service to Krishna can we be fixed in our intelligence. நாம மிக தீவிரமா அழுத்தமா அந்த புத்தியில நிறைவேற்றிருக்கணும்னா நம்ம வந்து அன்போட பகவான் கிருஷ்ணன் செய்யக்கூடிய பக்தி தொண்டு மட்டும்தான் அதுக்கு காரணமா இருக்க முடியும். Because that's the only way to control the senses. The discussion here between Krishna and Arjuna is about how powerful the senses are and what to do about that. ஏன்னா அந்த நம்ம அன்பு செலுத்தி பகவான் செய்யக்கூடிய கிருஷ்ணன் செய்யக்கூடிய சேவை மட்டுமே வந்து நம்மளை புலன்களை கட்டுப்படுத்த முடியும். அதுதான் வந்து நம்ம கிருஷ்ணனுக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்குமான அந்த உரையாடல இடம்பெறுது. So here Krishna says very cryptically that only a person whose senses are restrained from their objects has steady intelligence. Means little indirectly he says it. இங்க பகவான் கிருஷ்ணன் வந்து ஒரு இலைமறை காய் போல மறைமுகமா என்ன சொல்றாருன்னா யார் ஒருத்தர் இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சிருக்காங்களோ அவங்களாலதான் அந்த புலன்களை சரியாக தெளிவுபடுத்த அதை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாரு. But the more significant thing is what he doesn't say. அது மிக முக்கியமான விஷயம். அவர் பகவானுக்கு நேரடியா சொல்லல. He doesn't say that the only way to do that is by practicing transcendental loving service to Krishna.
அவர் நேரடியாக சொல்றது, அதாவது எனக்கு செய்யக்கூடிய, எனக்கு அன்போடு செய்யக்கூடிய திவ்யமான அந்த சேவை மட்டுமே வந்து உதவிப்படுத்த நேரடியாக சொல்லலை. That information comes to us from Srila Prabhupada. அது நமக்கு பிரபுபாதர் இங்க நமக்கு தெளிவாக விளக்கி எடுத்து சொல்றார். Now, Srila Prabhupada is not inventing that interpretation. ஆனா பிரபுபாதர் வந்து அதை இங்க வந்து புதுசா கண்டுபிடிக்கல. There are plenty of places later on in this discussion in which Krishna says it himself. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா சம்பாதம் பின்னால் வரக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் ரொம்ப வெளிப்படையா பேசுவாரு இந்த விஷயத்தை. Many places. நிறைய இடங்கள்ல. But he doesn't say it here because we're just in the beginning of the discussion. அதை இங்க ஏன் அவர் சொல்லலைன்னா நம்ம பகவத்கீதையுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம், அதனால இந்த உரையாடல் வந்து ஆரம்பத்தில் இருக்கிறதுனால சொல்லல. We have to progress. நாம முன்னேற்றம் அடைய வேண்டும். Okay, so this is the point that if we are a suitable candidate for liberation, this is what Srila Prabhupada, how he defines a sadhaka, not necessarily just someone who practices, but rather someone who is actually a suitable candidate for liberation. முக்திக்கு நாம தகுதியான நபரா இருந்தால் மட்டுமே, முக்திக்கு தகுதியான நபரா இருந்தால் மட்டும்தான் இந்த நம்ம சாதகா அப்படிங்கிற நிலையில வர முடியும். அதாவது நம்ம ஆரம்ப காலத்துல பயிற்சியை ஆரம்பிப்போம், ஆனா நமக்கு வந்து அந்த முக்திக்கு நாம தயாரா இருக்குமா, அந்த தகுதியோட இருக்குமா அப்படிங்கிற புரிஞ்சுதான் மட்டும்தான் நமக்கு இதை செயல்படுத்த முடியும். Now here in the same passage, Krishna himself says something that makes that very clear also. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பதத்திலே வந்து அவர் பகவான் கிருஷ்ணர் வந்து அதனால நமக்கு அழுத்தமா வெளிப்படையாக சொல்றாரு. Yam hina vyasyantyete purusham purusharshava samadukha sukham dhiram somritatvaya kalpate. Only a person who controls his senses and is absorbed in transcendental knowledge is suitable for liberation. அதாவது யார் ஒருத்தர் வந்து முழுமையா நம்ம பொருள்களை வந்து நெறிமுறைப்படுத்தி அந்த பக்தி தொண்டு ஸ்திரமா செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் முக்திக்கு தகுதியானவர்கள். He says that person is equipoised, is sober and equipoised even when there's happiness, even when they're suffering. ஏன்னா அந்த ஒரு நபர் மட்டும்தான் வந்து துக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருந்தாலும் ரெண்டையும் சமநிலையில பார்க்கக்கூடிய நிலையில இருப்பாரு. We spend our whole lives, practically speaking, trying to secure happiness and prevent suffering. நம்மளுடைய முழு வாழ்க்கையை நினைக்கிறோம் சந்தோஷத்தை சம்பாதிக்கிறதுலையும் துக்கத்தை நிராகரிக்கும் நம்ம முழு வாழ்க்கையை நம்ம செலவழிக்கிறோம். But what Krishna is suggesting here is not to do that. ஆனா கிருஷ்ணன் அதை நம்மளை செய்ய சொல்லல. What's he saying instead? வேற அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he's saying you remain equipoised even if the suffering comes, even if the happiness comes. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி நாம சமநிலை இருக்க படிச்சுக்கணும்னு சொல்றாரு. I think you've already heard that. நான் நினைக்கிறேன் நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. He says dukkeshu vignamanaha sukheshu vigata spriha vitaraga bhaya krodha sthitathir muniruchyate. This is text 56. 56, same chapter. Dukkeshu anudvignamanaha sukheshu vigata spriha vitaraga bhaya krodha sthitathir muniruchyate. மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனம் உடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். So again, the same point is there, that Krishna mentions these things, but he's not really giving us the key to open the door to that ability. கிருஷ்ணன் வந்து இது வந்து பல இடங்கள்ல சொன்னாலும் அவர் அந்த 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 தகுதி பெறுவதற்கான அந்த 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 திறமையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான சாவியை வந்து அவர் நமக்கு திறந்து காண்கல. You think about it, there's a reason for that. நீங்க அதை யோசிச்சு பாருங்க, ஏன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. First of all, there's a progression, natural progression in this discussion. And in the beginning, Krishna is first of all emphasizing to Arjuna that you are not your body, you're a spiritual person. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இயற்கையாகவே ஒரு முன்னேற்ற நிலையை இருந்து காணப்படுது. அவர் முதல்ல பகவான் கிருஷ்ணர் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னாரு, நீ இந்த உடம்பு இல்லை ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. But while you're in the body, you do have a duty to perform. அதே சமயம் இந்த உடம்புல இருக்கும்போது உங்களுக்கு செய்யறதுக்கான கடமைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. And how we can do that duty without being disturbed, that's what he's getting at here.
அதை எப்படி நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து ஈர்க்கப்படாமல் அது தெளிவாக எப்படி செய்யணுங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. You have to engage in transcendental loving service to the Lord before you can have the steady intelligence to control your senses and engage them in doing your prescribed duty. நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம வந்து சரியா செய்யறதுக்கு முன்னால நாம என்ன பண்ணணும்னா பகவான் கிருஷ்ணர் மீது நம்ம அந்த அன்பான இந்த திவ்யமான பக்தி தொண்டு செய்யறது மூலமாக அதை நம்ம கடைபிடிக்க முடியும். There are many ways to interpret Bhagavad Gita. You've seen, I'm sure. இந்த பகவத்கீதை வந்து பல வழிகளில் வேறு மாதிரி அர்த்தங்கள் கற்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. But all of them agree on one thing, and that is at the end of this discussion, Arjuna is going to fight. எல்லா விளக்கங்களையும் ஒரே ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஒத்துக்கிடுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவானுக்கு அர்ஜுனன் வந்து போர்க்களத்துல போர் செய்ய போறான் அப்படிங்கிறது. I think we can all agree about that. நாம அதுல எல்லாரும் ஒத்துக்கொள்வோம்னு நினைக்கிறேன். No difference of opinion. Arjuna is going to fight at the end of this discussion. அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. அர்ஜுனன் எப்படி கண்டிப்பா சொல்லப்பட போறான். So whole Bhagavad Gita is really only meant to get Arjuna to do his duty. இந்த மொத்த பகவத்கீதையும் பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து அவனுடைய கடமையை அவன் சிறப்பாக செய்வதற்காக தான் இந்த மொத்த பகவத்கீதையை பேசப்பட்டது. But the important thing is this: it's not just a question of doing your duty. ஆனா அது மிக முக்கியமான விஷயம். அது நம்ம வெறுமே நம்ம கடமையை மட்டும் செய்யறதுக்கானதல்ல. There's a reason that you do your duty. There's an inspiration for doing your duty. There's strength that comes in doing your duty. அந்த கடமையை நம்ம வந்து வெறுமனே செய்ய வேண்டாம். அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு உத்வேகம் இருக்கு. அந்த கடமையை செய்யறதுக்கான ஒரு பலமும் தேவைப்படுது. Why is it that we can't control our senses by force? ஏன் நம்மளுடைய புலன்களை வந்து நம்ம வந்து ஒரு அழுத்தத்தின் மூலமாக நம்மளால கட்டுப்படுத்த முடியாது? Because that force is not strong enough. ஏன்னா அந்த சக்தி வந்து ஒரு மிகப்பெரிய பலம் இல்லாத விஷயமா இருக்கு. But there is an inspiration. There is an inspiration. அதுக்கு ஒரு ஊக்கம் இருக்கு நமக்கு. And that is love. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு. Bhakti means, remember we said, transcendental loving service. பக்தின்னு பாத்தீங்கன்னா திவ்யமான அன்பான ஒரு தொண்டு, அதான் பக்தி. Usually people simply translate the word bhakti as love or devotion. இயல்பாக பாத்தீங்கன்னா பக்தி வந்து எல்லா மக்களும் வந்து மொழிபெயர்க்கும் போது அன்பு அப்படின்னா தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. Srila Prabhupada doesn't do that. பிரபுபாத் அதை செய்யல. ஏன்? Because Srila Prabhupada wants that he's sharing his own realization of the depth of bhakti here. ஏன்னா பிரபுபாதர் அவருடைய தனிப்பட்ட அந்த அனுபவத்தை, அந்த பக்தியின் ஆழம் என்ன என்பதை வந்து அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தை விளக்குறாரு. That transcendental loving service, bhakti, is rendered first of all on the transcendental platform, liberated platform. ஏன்னா அந்த திவ்யமான அன்பு தொண்டு அப்படிங்கிறது திவ்யமான ஒரு நிலையில தான் அது வெளிப்படுத்தப்படுகிறது. And you are emotionally invested in that service also. நீங்க உணர்வுபூர்வமா வந்து அதுல வந்து பதிலீடு செஞ்சிருக்கீங்க. Which implies that there has to be a person involved receiving the service from you. அது எப்படி நமக்கு வெளிக்காட்டுது அப்படின்னா அங்கே ஒரு மனிதர் இருக்கணும். அந்த மனிதருக்கு தான் நம்ம வந்து அந்த சேவையை செய்ய முடியும் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிகிறது. And Srila Prabhupada rarely misses an opportunity to remind us who that is. அதே சில பிரபுபாத் வந்து அந்த வாய்ப்பை நமக்கு பயன்படுத்துறதுக்காக திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றாரு. That is Krishna, the Supreme Personality of Godhead. அதான் என்ன பகவான் கிருஷ்ணர் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் சொல்றாரு. In this way we can look at this verse and this purport and we can understand hopefully now that by developing love for Krishna we have the strength and the inspiration and the direction, all three, to engage in service to the Lord, which is transcendental and loving. நம்ம பகவான் மீது அந்த திவ்யமான அன்பு செலுத்துறதன் மூலமாக நமக்கு அந்த ஊக்கமும் உத்வேகமும் நமக்கு எப்படி வருதுன்னா அந்த திவ்யமான அன்பு தொண்டை பகவான் கிருஷ்ணன் மீது எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம தெளிவா செய்யறதுக்கு நமக்கு உதவுது. So Krishna is not just trying to get Arjuna to do his duty, he would have done that anyway. But Krishna wants Arjuna to do his duty with love. That is bhakti. கிருஷ்ணா வந்து எப்படியோ பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் வந்து எப்படியாவது வகையில் அந்த கடமையை செய்ய சொல்லிக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்ய விரும்பல. அவர் வந்து அதை முழுமையா அன்பு அந்த பக்தியின் மூலமாக அந்த கடமையை அவர் செய்யணும்னு நினைச்சாரு. I've already told you that there are many ideas embedded in the final sentence of this purport.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இந்த குறளுடைய கடைசி வாக்கியத்தில் வந்து நிறைய அர்த்தங்கள் பொதுஞ்சிருக்கு. There's another one that I haven't really stressed so far, and that is that this is a practice that one has to engage in under guidance of a bona fide guru. இதுல நான் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லல அப்படின்னா, பக்தி பயிற்சி என்பது ஒரு குரு பரம்பரையில வந்த ஒரு குருவின் ஆலோசனை தான் நம்ம அதை கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. Bona fide guru means he has to be a pure devotee of Krishna. அதாவது அங்கீகாரம் பெற்ற குரு அப்படின்னா என்னன்னா, அவர் வந்து முழுமையான அந்த ஆன்மீக பாதையில் இருக்க வேண்டும். You can't get the same training from a politician or a poet or a yogi. It doesn't work like that. இந்த பயிற்சியை வந்து நீ ஒரு யோகியுடையோ ஒரு கவிஞர்கிட்ட ஒரு அரசியல்வாதிகிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. That's a bold claim I'm making. அத வந்து நான் ரொம்ப தைரியமா அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேங்க. I'm only confident to make that claim because I can point you out the very verses in which Krishna says so himself. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப அந்த தைரியமா நம்பிக்கையோட ஏன் சொல்றேன்னா, கிருஷ்ணரை தவிர வேற அந்த விளக்கத்தை சொல்றது, இந்த இடத்துல விளக்கத்தை சொல்றது வேற யாரும் இல்லை. Bhaktyatvananyaya shakya ahamevam vidhorjana yadam drashtum cha tatvena praveshtum cha parantapa. He tells Arjuna in, I think it's 11th chapter, is it? That if you want to see me as I am, standing here in front of you in my two-armed form, you have to do so through bhakti. அவர்கிட்ட பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன இந்த இரண்டு கரங்களோட நிக்கிற மாதிரி முழுமையா அதை புரிஞ்சு பார்க்க விரும்புறா, நீ பக்தி செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. Or in the end of chapter 18, the concluding verses of Bhagavad Gita, Krishna also says similarly, Bhaktyānām abhijanāti yāvānyascāsmi tattvataḥ ityādi. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசி அத்தியாயத்தில் அவர் சொல்றாரு, அவரை வந்து முழுமையா என்ன புரிஞ்சுக்கணும்னா பக்தியின் மூலம் மட்டும்தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த பகவத்கீதையுடைய கடைசி அத்தியாயம் 18வது அத்தியாயத்தில் சொல்றாரு. So many places the same idea is confronted. It has to absolutely requires bhakti. நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல வெவ்வேறான பகுதிகளில் பல இடங்கள்லையும் அது என்ன சொல்லப்படுறா, பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ளலாம், நம்ம அது பக்தியா மட்டும்தான் முடியும். Now can you see the great value in the extra information that Srila Prabhupada has provided for us in this purport about what exactly that bhakti is? உங்களுக்கு வந்து இப்போ பிரபுபாதர் வந்து இந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகமான அந்த செய்தியான அந்த பகவான் கிருஷ்ணன் மீது நாம் இந்த பக்தி தொழிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்குதா? Transcendental திவ்யமான means that it cannot be touched by any of this maya in any of these three modes of material nature. It has to be transcendental. அந்த திவ்யமான அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இந்த மாயை உலகத்தில் இருக்கக்கூடிய முக்குணங்களால அது பாதிக்கப்பட்டிருக்காது. No service in this world meets that description. Not possible. இந்த 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 உலகத்துல வந்து நாங்க சேவை செய்யறோம் அப்படின்னா அது நேரடியாக நடக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு அந்த திவ்யம் தேவைப்படுது. Second thing, it has to be loving, which means it has to be bhava samandita. ஏன்னா அதுக்கு நம்ம ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு, அந்த அன்பு பாவத்தின் மூலமாக நம்ம அதை சரியா பார்க்க முடியும். We've already discussed that you cannot render service to an impersonal entity. It has to be a person. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு உருவமில்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால சேவை செய்ய முடியாது, உருவமுள்ள ஒரு நபருக்கு நம்ம சேவை செய்ய முடியும். And in fact, it has to be one person. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு தான் நம்ம சேவை செய்ய முடியும். Because he has to be transcendental, right? ஏன்னா அவர் திவ்யமானவராக இருக்க வேண்டும் இல்லையா? So Krishna is in the transcendental position. பகவான் கிருஷ்ணர் திவ்யமான நிலையில் இருக்கிறார். Every other person in this world, they're not in that position. They're not liberated. மற்ற எல்லாரும் இந்த உலகத்துக்கு மற்ற எல்லாருமே வந்து முக்தி அடையல. And then finally there has to be a practical component. You have to do something. That is service. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு செயல்முறையில வந்து அது இருக்கணும். அது வந்து என்ன பகவான் கிருஷ்ணர் செய்யக்கூடிய பக்தி தொண்டு. I always mention this. Vedanturi Krishnan, famous philosopher, he has his called kinship karam. You have to do something. நான் எப்போதுமே எல்லா இடங்களையும் பேசுவேன். வேதந்திரி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உபன்யாசகர் அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. கிஞ்சித் காரணம் சொன்னார்னா நம்ம எப்போதும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். So, transcendental loving service is the means by which we have steady intelligence applied to our activities in this world. இந்த திவ்யமான அன்பு தொண்டு மட்டுமே வந்து இந்த விஷயங்கள் நம்ம பகவானை பற்றி புரிந்து கொள்வதற்கான
பகவானுக்கு பக்தி சொல்வதற்கான ஒரு செய்யக்கூடிய ஒரே செயல். But in order to learn how to do that, we have to surrender to a bona fide spiritual master. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆன்மீகத்திடம் நம்ம சரணாகதி அடைய வேண்டும். That spiritual master has to be a pure devotee, because otherwise, the logic is that you cannot give something that you don't have. அந்த ஆன்மீக குரு ஒரு மிக தூயமான பக்தரா இருக்க வேண்டும். ஏன்னா தூயமான பக்தரா இல்லைன்னா நீங்க அந்த விஷயங்களை வெளிப்படையா ரொம்ப உண்மையான விஷயங்களை பேச முடியாது. And gradually through this training, we become a sadhaka and we can understand these verses. படிப்படியாக இந்த பயிற்சியின் மூலமாக நாம இந்த சாதகா அப்படிங்கிற நிலையை அடையலாம். அதன் மூலம் நம்ம ஒரு மேல்நிலை பயிற்சியை மேற்கொள்ளலாம். Yasvanu bhavam akhila shruti saramekam. There is one thing taught in all the shastras, and that is the realized through personal experience. எல்லா சாஸ்திரங்களையும் விளக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளால எப்ப புரிந்து கொள்ள முடியும்னா நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். Personal experience is the difference between a poet or a politician or a scholar's explanation of this verse and Srila Prabhupada's explanation of this verse. அந்த தனிப்பட்ட அனுபவத்தில் நம்ம வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஞானியுடைய விளக்கத்தையோ அதன் மூலமா இல்லாம பிரபுபாதர் இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் மூலமா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். வித்தியாசத்தை நம்ம தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். He has such insights because he's a lifelong servant of the Lord. ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு மிக தெளிவான விளக்கங்களை சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவரு பிரபுபாதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகவான் கிருஷ்ணன் சேவகனாக வாழ்ந்தார். That value is irreplaceable. அந்த முக்கியமான அந்த மதிப்பு யாராலையும் மாற்ற முடியாது. And of course, Krishna says also in chapter 15 that those who are practicing these teachings, they realize everything. கிருஷ்ணன் 15ஆம் அத்தியாயத்தில் சொல்றார், யார் இந்த போதனைகளை பயிற்சி பண்றாங்களோ அவங்க அந்த உணர்வை பெறுகிறார்கள் சொல்றாங்க. Those who don't practice but look at it theoretically or academically or whatever, that they don't understand even if they try to. Krishna says this. கிருஷ்ணன் அதே சொல்றாரு, நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோ இந்த விஷயத்தை மேலான புரிஞ்சுக்கிட்டு அதை பயிற்சி பண்ணலன்னா உங்களுக்கு அதனால இந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. Don't take my word for it. Look it up yourself. It's there. நீங்க நான் சொல்ல நினைக்காதீங்க. அதை அந்த 15ஆம் அத்தியாயத்துல நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். He says it, not me. பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, நான் சொல்லல. Okay, these are just a few things we can think about with respect to this verse. நம்ம இதான் இந்த பேசினதான் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கிற விஷயங்கள். I will stop here unless anyone has any questions or comments. நான் இங்க நிறுத்துறேன். யாருக்காவது ஏதாவது கேள்விகளோ பிரச்சனைகளோ இருந்தா நீங்க கேட்கலாம், சொல்லலாம். And by the way, Happy New Year. அந்த வெளிப்பாடு மூலமாக எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். All the kolam everywhere, they say Happy New Year 2026. எல்லா வீடுகளையும் கோலங்கள்ல ஹாப்பி நியூ இயர் 2026 போட்டிருக்காங்க. Okay. Any questions? Comments? ஏதாவது கேள்விகள் இருக்கா? If you have any doubts, you can answer. சுவாமி பிரசாத். No questions? கேள்வி கேளுங்க. நிறைய கேள்வி போதும். ஆமா, கேளுங்க. எல்லாம் ஒண்ணுதான், பிரச்சனை கேளுங்க. தப்பா கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. நீங்க கேள்வி கேட்டாதான் அவர் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மரியாதை இருக்கும். நீங்க கேள்வியே கேட்கலன்னா அவர் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா, நம்ம தூங்கிட்டே இருந்திருக்கோம்னு ஆயிடும். அதனால தயவுசெய்து கண்டிப்பா கேள்வி கேளுங்க. எந்த பணத்தை காப்பாற்றுக்காக கேள்வி எப்பவும் குறையும். Okay. He is asking when the Madam Acharya will get reduced. When the what? Madam Acharya will get reduced.
மத மாற்றம் மத மாற்றமா மத மாச்சரியமா? மத மாற்றம் மாற்றம் இல்ல ஆ. மாச்சரியா மத மாச்சரியம். மத குழப்பங்கள் அந்த குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ் வாட் தே ஹேவ். மத குழப்பங்கள். We have 6 enemies, as you know, Sharari, நமக்கு வந்து ஒரு 6 எதிரிகள் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். Kama, Krodha, Mada, Moha, Matsarya, Ityadi. இந்த 6 விஷயங்களும் நமக்கு வந்து எதிரிகள், நம்மளுடைய தனிப்பட்ட மனிதனுடைய எதிரிகள். These things come when we are absorbed in the lower modes of material nature, Tamoguna, Rajoguna, even Sattva-guna to some degree. நம்ம வந்து இதெல்லாம் எப்ப நமக்கு வரணும்னா, நம்ம தமோ குணத்திலையும் ரஜோ குணத்திலையும் சத்துவ குணத்துல ஒரு சில இடம் கொஞ்சம் இந்த நிலையில நம்ம இருக்கும்போது இது நமக்கு வரும். And this is why Krishna tells Arjuna in Bhagavad Gita, Nistrai Gunya Bhava. Try to elevate yourself beyond these 3 modes of material nature. அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் என்ன அர்ஜுனன்ட்ட, நீ இந்த நிலையில இருந்தா மேல அதுக்கு மேலான நிலைக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யன்னு சொல்றாரு. Now, we have a process for doing that. அதுக்கு அப்படி மேலான நிலைக்கு வர்றதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, நம்ம அதை செய்யணும். It's the same process that we've just been discussing for the last half hour or so. அதுதான் நம்ம இப்ப இவ்வளவு அரை மணி நேரமா நம்ம என்ன பேசணுமோ அதான் அந்த வழிமுறையும் கூட. But it's more elaborately detailed in Srimad Bhagavatam, Canto 1, Chapter 2. அது வந்து ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 2 வந்து மிக தெளிவாக மிக விலாவாரியாக விளக்கப்பட்டுள்ளது. There Srimad Bhagavatam tells us that by hearing about Krishna regularly every single day and by chanting his holy names, we gradually become freed from the tyranny of these lower modes of material nature by being elevated to Sattva-guna. பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி தினம் 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 கேட்பதன் மூலமாக, அதுக்கப்புறம் அந்த பகவானுடைய நாமங்களை நம்ம வந்து தினமும் உச்சாரணம் செய்வதன் மூலமாக நாம அந்த அந்த இந்த பௌதிக உலகினுடைய கீழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு மேல்நிலைக்கு வந்து அதை நம்ம பக்தி பயிற்சி செய்வதற்கு ஒரு முயற்சி வழிவழி கிடைக்கும். Chapter 14 of Bhagavad Gita tells us all about how these modes are working in such a way that they completely ensnare us. அந்த பகவத்கீதையோட 14ஆம் அத்தியாயம் வந்து நமக்கு வந்து இந்த முக்குணங்களை பற்றி மிக தெளிவாக விளக்குது. நம்ம அந்த முக்குணங்கள் நம்மளை எப்படி அந்த பக்கம் அலைக்கெழுத்தி இழுத்து செல்லுது என்று விளக்குது. And Srimad Bhagavatam, ஸ்ரீமத் பாகவதம் கூட whenever we're ready. பேசலாம். Srimad Bhagavatam also tells us that in the Kali Yuga, the best way to do this, to become freed from these lower modes, is simply by hearing and chanting about Krishna. பாகவதம் ரொம்ப தெளிவாக வச்சு, இந்த கலியுகத்துல நாம இந்த கீழிலிருந்து விடுபட்டு மேல வர்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து கேட்கணும், அப்புறம் பகவானுடைய நாமத்தை நம்ம எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருப்பது. Shrindatam Sukatha Krishna Punya Shravana Kirtanaha Hridyantasto Bhadrani Vidhunoti Sukratsatam. If we honestly try to hear something about Krishna seriously every day, then it is Kandipa. The lower things in our hearts will become cleared away. பகவான் கிருஷ்ணரை பத்தி மிக தீவிரமாக கண்டிப்பா நம்ம அதை கேட்டே ஆகணுங்கிற அந்த நிலையை நம்ம வளர்த்துட்டோம்னா நம்மளுடைய இந்த கீழ்நிலை குணங்கள் வந்து நம்ம விட்டு விலகி விழுக போயிடும். And also the same thing it says later on in Bhagavatam, that by chanting the holy name, all the ill effects of the Kali Yuga can be purified. பாகவதம் அதே என்ன சொல்லிட்டுருக்குன்னா, இந்த பகவானுடைய நாமத்தை நாம வந்து தொடர்ந்து சொல்வதன் மூலமாக, எல்லாரும் சொல்வதன் மூலமாக இந்த கலியுகத்தினுடைய தீ விளைவுகள்லாம் வந்து விலக்கப்பட்டுவிடும் சொல்றாரு. How many people swim here? I'm just curious. Raise your hand if you know how to swim. யாருக்கெல்லாம் வந்து நீச்சல் அடிக்க தெரியும், நீங்க கை தூக்குங்க. Okay. Some people can swim. 4-5 பேர். ஓகே, எல்லாரும் ஓரளவு. Okay. Not a. It's my experience that most Indians don't swim. என்னுடைய அனுபவம் என்னன்னா, பெரும்பாலான இந்தியர்கள் வந்து நீச்சல் அடிப்பதில்லை. So you can imagine how terrifying it would be to find yourself 10 miles away from shore off Marina Beach in Chennai. அதனால நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு நீச்சல் தெரியாத சூழ்நிலையில நீங்க மெரினா பீச்ல இருந்து 10 மைல் உள்ள கடந்து போனீங்கன்னா எந்த மாதிரி ஒரு மிக மோசமான சூழ்நிலை இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Or Tiruchendur, take your pick. அது பக்கத்துல திருச்செந்தூர் இருக்கு. திருச்செந்தூர் கடவுள் நீங்க 10 பேர் உள்ள போயிட்டீங்கன்னா Nagapattinam. நாகப்பட்டினம் கடற்கரை
அது உள்ள அப்படின்னா அது நம்ம நீச்சல் திறனா இப்படி தவிப்போம். அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்கன்னு சொல்றேன். Yeah, it's a very hellish way to die, actually. ஏன்னா அது வந்து ஒரு மரணம் அடைவதற்கு ஒரு நரகம் போன்ற ஒரு வழி அது. So Bhagavatam tells us we're like that. We're drowning in an ocean of doshas, flaws that characterizes this Kali Yuga. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா நாம வந்து அந்த முழுக்க தோஷங்கள் நிறைந்த முழுக்க தீய விளைவுகள் நிறைந்த இந்த சம்சார கடல்ல வந்து மூழ்கிக்கிட்டே இருக்கோம் சொல்லி பாகவதம் சொல்லுது. But there's one good thing about the Kali Yuga. ஆனா அந்த கலியுகத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. For which even Vyasadeva is praising Kali Yuga in the beginning of the Vishnu Purana. அதனால அதை பார்த்து அந்த ஒரு விஷயத்துக்காக விஷ்ணு புராணம் சொல்லும் போது வியாசதேவர் கூட கலியுகத்தை பெருமையா சொல்றாரு. Kirtanareva Krishnasya mukta bandha param prajet. Just by chanting Hare Krishna you become freed from all these ill effects and you're given the supreme spiritual benediction. நாம் பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜெபிக்கிறதன் மூலமா மட்டுமே நம்ம கலியுகத்தினுடைய தீமை விளைவிலிருந்து விடுபடுவது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் நம்ம போய் சேர்றதுக்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்குது. Mukta bandha means you're elevated beyond these three modes of material nature, goodness, passion, ignorance. முக்த பந்த அப்படின்னா அந்த முக்குணங்கள் நிலையிலிருந்து நம்ம விடுதலை அடைந்து அதுக்கு மேலான பகவான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம். And param prajet means that you are taken to the transcendental destination, which is pure devotional service, as we've been discussing. Transcendental loving service. அந்த பரம் பிரஜேத் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் தூய திவ்யமான அந்த பக்தி தொண்டு செய்யக்கூடிய இடத்துக்கு நம்மளை எடுத்து செல்வதுதான். We don't have to meditate for 60,000 years as people did in previous yugas. நாம இந்த முந்தின யுகங்கள்ல செய்த மாதிரி 60,000 வருஷங்களுக்கு தியானம் செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. In Kali Yuga, if you take it seriously every single day, practice this hearing and chanting, in one lifetime you can go back to Godhead. இந்த கலியுகத்துல நீங்க பகவானுடைய கிருஷ்ணனுடைய நாமங்களை ஜெபிப்பதன் மூலமாக இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம பகவானை திருப்பி போக முடியும். But it is a discipline. It does take some practice, and that's why Prabhupada mentions in his purport that we require the guidance of a bona fide spiritual master. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாமங்களை ஜெயிப்பதற்கு கூட ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுது. அந்த ஒழுங்குமுறை தேவைப்படுறதை பத்தி தாங்க பிரபுபாத இந்த பொருள்களை அந்த விளக்குறாரு. In chapter 4, Krishna advises the same thing. அத்தியாயம் 4ல பகவான் கிருஷ்ணர் அதைத்தான் நமக்கு அறிவுரை கூறுகிறார். And in the same chapter, he tells Arjuna, this is how it's always been done. Evam parampara praptam evam rajarshi yogadevu. அதே அத்தியாயத்தில் சொன்னாங்க ஒரு குரு பரம்பரையின் மூலமா அது அந்த அறிவுரைகள்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து அர்ஜுனன் மூலமா நமக்கு வருதுன்னு சொல்றாங்க. So it's a very simple process, but simple doesn't always mean easy. அது வந்து ஒரு மிக லகுவான ஒரு வழிமுறை. ஆனா அது போய் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதானதல்ல. We just have to make the decision to do it, which we're uninclined to do, unfortunately. நாம இதை செய்யணும் அப்படிங்கிற முடிவும் எடுத்தா மட்டும் போதும். ஆனா நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல செய்யறதுக்கு நம்ம விருப்பம் காட்டுவதில்லை. We can easily chant every single day, but we just choose not to do so. நம்ம ரொம்ப எளிதா நம்மளால பகவானுடைய நாமங்களை சொல்ல முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதை செய்யணும்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. I'm sure many of you are familiar with Mukunda Mala Stotram of our Lord Guru Shekhar Maharaj. எனக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே இந்த குலசேகர ஆழ்வாருடைய முகுந்தமாலை ஸ்தோத்திரத்தை பற்றி தெரியும் நினைக்கிறேன். He says the same thing. அவர் வந்து அதேதான் இதே விஷயத்தை தான் பேசுறாரு. It's so easy thing to chant, simple thing to chant, but we just choose not to do it. We put our attention into other things instead. பகவானுடைய நாமத்தை சொல்றது வந்து மிக எளிதான வழி. நாம வந்து அதை செய்வதற்கு நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. மற்ற தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம செய்யறதுல ஆர்வம் காட்டுறோம். And then we get caught at the time of death. மற்ற விஷயங்கள் ஆர்வம் காட்டுறதுனால மரணத்தின் நேரத்துல நம்ம பிடிக்கப்பட்டு விடுகிறோம். After this body is destroyed and you have to leave, there's no more choices. இந்த உடல் வந்து மரணமடைந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேற எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. No more opportunity. வேற எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. So we have to use this human form of life wisely while we have it. அதனாலதான் நாம இந்த மனித பிறவியை வந்து மிக புத்திசாலித்தனத்தோட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது we do that by diligently practicing Bhakti Yoga through chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare,
and hearing from Bhagavad Gita and such. நாம வந்து அதை ரொம்ப ஸ்திரமா பகவான் கிருஷ்ணனை பற்றின நாமங்களை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்வதன் மூலமாகவும் அவரை பற்றி கேட்பதன் மூலமாகவும் நம்ம அந்த பயிற்சியை செய்கிறோம். Okay? சரியா? Anything else? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? He says we'll do. வாங்க அந்த கேள்வி கேட்டா அப்புறம் அந்த கேள்வி பெருமா இல்லை உங்களுக்கு கேள்வி ஜபமாலை பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி சாமி இதை முடிச்சுட்டு அங்கே வரோம். What she's asking is when she's chanting, she doesn't have the concentration on that. She lacks concentration. This is why we said Bhakti Yoga is a discipline, it's a practice, and it takes some time and it takes proper guidance from a bona fide guru. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா பக்தி யோகங்கிறது வந்து ஒரு ஒழுங்குமுறை பயிற்சி. அதுக்கு வந்து ஒரு சரியான அறிவுரை நம்ம அதை வாங்கி தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Actually, the whole science of Bhakti Yoga, and it is scientific, it's all actually meant only to bring us to the point of nicely chanting the holy names. இந்த மொத்த பக்தி யோக விஞ்ஞானத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல படம் விட போகுது அப்படின்னா எப்படி நம்ம வந்து சிறந்த முறையில நாம பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியும் ஜெபிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான். So great acharyas have written so many books that give us practical guidelines about how to execute bhakti. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் வந்து நம்ம எப்படி நம்ம அந்த பக்தியை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்காங்க. How not to fall asleep, how not to get distracted, how to maintain determination, all these things. எப்படி ஸ்திரமா செய்யணும், எப்படி அங்கங்க மனசு அலைவாய விடாம எப்படி தூங்காம நம்ம ஜெபம் பண்ணணும்னு அவங்க அதை எழுதியிருக்காங்க. And Srila Prabhupada very kindly translated and published many of these works, which are very, very helpful. ஸ்ரீல பிரபுபாத் வந்து இந்த மாதிரி அந்த பூர்வ ஆச்சாரிய புஸ்தகங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து மொழிபெயர்ப்பு செய்து நமக்கு வெளியிட்டிருக்காரு. But the basic principle is what we read in Prabhupada's purport. We have to find a bona fide guru who can give us the guidance that we require. ஆனா நம்ம பிரபுபாவுடைய புத்தகங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அடிப்படை விஷயம் என்னன்னா நாம ஒரு அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவுடைய அறிவுரையை பெற்று ஆலோசனை பெற்று நம்ம நாமத்தை ஜெபிக்கணும். Do we have nectar of instruction here, perhaps, in Tamil? உபதேசம் தமிழ் இங்க இல்லை. Anyway, the books by Rupa Goswami in particular, Rupa Goswami is Chaitanya Mahaprabhu's chief disciple, are very, very helpful for this kind of thing. சைத்தன்ய மகாபிரபுடைய முதன்மை சீடனான ரூப கோஸ்வாமி அவர்கள் எழுதிய உபதேசாமத்துவம் அப்படிங்கிற புத்தகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எப்படி ஒழுங்குமுறையோட ஜெபிக்கணும் நமக்கு நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருது. Next time we can bring you one. அடுத்த வரும்போது நாங்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வரோம். Okay, anything else? He is asking is normally it is said everywhere that Hari and Shiva are the same, but why we talk only about Krishna here? Okay, good question. நல்ல கேள்வி. Padma Purana says that it is offensive to make a distinction between Hari and Shiva. பத்ம புராணம் என்ன சொல்லுதுன்னா கிருஷ்ணனையும் சிவனையும் பிரித்து பார்ப்பதே வந்து ஒரு மிகப்பெரிய அபராதம்னு சொல்லுது. But the same Padma Purana in the same passage says that it is also offensive to think that Hari and Shiva are the same. அதே பத்ம புராணம் அதே பத்தியில திருப்பி என்ன சொல்லுது அப்படின்னா அதே சமயம் ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறதும் தப்புன்னு சொல்லுது. How are we to process this? நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? It's explained that Hari and Shiva have the same authority because they're aiming at the same essential purpose in this world. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹரி அப்படின்னு ஹரி அண்ட் சிவா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே அந்த சக்தி தான் அந்த அதிகாரம் தான் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம எதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதை சொல்றதுதான் இருக்குது. We've all heard that purpose before. Paritranaya sadhunam vinashaya chatushkritam. This is what they're all doing the same thing. All the not only Vishnu, Shiva, but all the other devatas as well. நாம இந்த கீதையில பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்தோட எல்லா ஹரி சிவன் மட்டும் இல்லை எல்லா மற்ற தேவதைகளுமே இங்குள்ள அந்த தீய சக்திகளை வந்து அழிக்கிறது மட்டும் தான் அதை நம்ம பார்க்குறோம்.
It's not like they're independent of each other and competing with each other. It's not like that. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டாங்க புரியக்கூடாது. Rather, they're all on the same side and they're all trying to help us. ஆனா அவங்க எல்லாரும் ஒரே இடத்தை இருந்து நமக்கு உதவி பண்றதுக்காக இருக்கிறாங்க. We are the only ones competing. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்கோம். That's why we impose our vision on them. அதனாலதான் நாம என்ன பண்றோம், நம்மளுடைய பார்வையை அவங்க மேல நம்ம ஸ்தாபிக்க விரும்புறோம். Atmavan manyate jagat. You understand? As we are ourselves, we see the whole world. நாம எப்படியோ நாம அது போலவே இந்த உலகத்தை பார்க்க விரும்புறோம். So, Lord Shiva, Lord Vishnu, they have the same authority because they're serving the same mission. பகவான் கிருஷ்ணனுக்கும் ஹரிக்கும் சிவனுக்கும் ஒரே அதிகாரம் தான். ஏன்னா அவங்க ஒரே குறிக்கோள் வைத்து அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. Not just Shiva, all the Devatas. மற்ற தேவர்களும் அதான் சொல்றாங்க. But we should understand that all these Devatas are not at the same time independent of Vishnu. நம்ம அதே சமயத்தில் பார்க்கணும், அதே சமயம் இந்த மற்ற எல்லா தேவர்களும் பகவான் கிருஷ்ணனிலிருந்து தனிப்பட்டு அவங்க சுதந்திரமா இல்லை. Neither do they have 100% equal power. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 100% அந்த சரிசமமான சக்தியும் கிடையாது. Rather, they are all empowered with whatever potency they possess by Lord Govinda. பார்த்தீங்கன்னா அதாவது பகவான் கோவிந்தர் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சக்தியை கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவு அவங்க செயல்படுறாங்க. If we carefully study all the Vedic Shastras, this is the only conclusion that we can come to on a Shastric basis. நம்ம சாஸ்திரங்களை மிக தெளிவா படிச்சோம் அப்படின்னா சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதான் இந்த முடிவு தான் நம்ம வந்தடைய முடியும். If you want to come to some conclusion on any other basis, that is your choice. You can do so politically, you can do so socially, you can do so emotionally. That's another matter. But if we want to talk about Shastra, there's only one conclusion. நம்ம சாஸ்திரத்தை பற்றி பார்த்தோம்னா ஒரே ஒரு முடிவா இருக்கு. ஆனா அதே சமயம் நம்ம வந்து சமூக ரீதியாகவும் பொருளாதார அரசியல் ரீதியாகவும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து உங்க இஷ்டத்தை பொறுத்தது. ஆனா சாஸ்திரத்தை பொறுத்த மட்டும் இதுதான் முடிவு. Anyone here ever been to Tiruvattar? யாராவது இந்த திருவட்டார் போயிருக்கீங்களா? Adikeshava. ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில். Yeah, very famous place. We had Yeah. So this place is very significant. அந்த திருவட்டார் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கோயில். Because the statements that I am making, they're coming from Sri Brahma Samhita, which is a book that Chaitanya Mahaprabhu found the Brahmins in that place studying 500 years ago. நான் பேசுற அந்த ஹரி சிவன் அந்த விஷயங்கள்லாம் பேசுறதுன்னா பிரம்ம சமிதை அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து கிடைச்சது. அந்த புத்தகம் எங்க கிடைச்சது அப்படின்னா திருவட்டார் கோயில்ல சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் கையிலிருந்து அந்த புத்தகம் பிரம்ம சமிதை அதில் உள்ள விஷயங்கள் தான் நான் வந்து இதை பேசுறேன். So that Brahma Samhita says, Dharmotha papana shriya shrutayasta pangsi brahmadi gita patagavathayashta jivaha. Ityadi means that all the demigods, what I just said, they're all empowered with their whatever potencies they have there. It's given to them by Govinda. அந்த பிரம்ம சமிதா என்ன சொல்லுதுன்னா எல்லா தேவர்களுக்கும் எந்த அளவு அவர்களால் செயல்பட முடியுமோ அந்த சக்தி வந்து அவங்க அந்த சக்தியோட செயல்படுறாங்க. சக்தியை கொடுத்து வந்து கோவிந்தர் அப்படின்னு பிரம்ம சமிதை சொல்லுது. What does Surya do? சூரியன் என்ன செய்யறாங்க? Surya enlightens the whole world with light and life. In fact, there's no life in this world without the sun. சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்தை வாழ்க்கை கிடையாது. சூரியனுடைய கடமை என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த பிராணனையும் அந்த வெளிச்சத்தையும் தருவதுதான் சூரியனுடைய வேலை. Brahma Samhita tells us that yes, yamyaya brahmati sambrita kala chakro govindam adi purusham tamaham bhajami. Surya Dev is rising and setting at every day on time, only according to the order of Govinda. பிரம்ம சமிதை ஸ்லோகத்தில் பார்ப்பா சூரிய தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில உதிச்சு மாலையில் அஷ்டமாக வந்து அந்த கோவிந்தனுடைய ஆணையப்படி தான் அது செயல்படுறாரு. Same thing we find in the Upanishads, Surya Stapati Madhyat. அதேதான் உபனிஷத்திலையும் அந்த சூரிய ஸ்தபதி மத்பயாத் வாக்கின் மூலமாக சொல்லப்படுது. And it's there in Bhagavatam also. Surya is burning in the sky out of fear of me. அதேதான் பாகவதத்திலும் சொல்லப்படுது. சூரியன் வந்து இந்த எரித்தல் அந்த வெப்பம் எரித்தல் வந்து எப்படி நடக்கிறா என்னுடைய சக்தியின் மூலமாக தான் அப்படின்னு சொல்றாரு. Similarly, Srishti Sthiti Pralaya
Sadhana Shakti Reka Chayava Yasya Bhuvanani Vibharti Durga Ichhanu Rupamapi Yasya Chacheshtate Sa Govindam Adi Purusham Tamaham Bhajami. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மற்ற தேவர்கள் துர்கா அந்த மாதிரி எல்லா தேவர்களுமே தன்னுடைய அதாவது கோவிந்த அவங்களுக்கு என்ன அந்த பதவியும் சக்தியும் கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க ஸ்திரமா தெளிவா செயல்முறை செய்யறதாக அப்படி சொல்றாங்க. Ganesh also. கணேசன் அப்படிதான். Pada Pallava Yugam Vinithaya Kumbhadvanvai Pranama Samaye Saganadhirajah Vignan Vihantam Alamasya Jagatrayasya Govindam Adi Purusham Tamaham Bhajami. அதேதான் பாத்தீங்கன்னா அதாவது யாருடைய தும்பிக்கைகள் பகவான் கிருஷ்ணனுடைய அந்த பாதத்தை தாங்கி இருக்கோ அந்த கணபதி அந்த அவர் இந்த கணங்களுக்கு தான் ராஜா, கணாதி ராஜா. அவர் என்ன செய்யறாரு, கோவிந்தா அவருக்கு என்ன சொல்லிருக்காரோ அதுதான் அவரும் செய்யறாரு, கணபதியும் செய்யறாரு. I said earlier that Shiva and Vishnu have equal authority. நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், சிவனுக்கும் விஷ்ணுக்கும் ஒரே அளவுல அதிகாரம் இருக்குன்னு சொன்னேன். But they're not equal. ஆனா ரெண்டு பேருமே சமம் கிடையாதுன்னு சொன்னேன். The same Brahma Samhita explains how this is so. அந்த பிரம்ம சங்கத்தை அதையும் அது எப்படி அப்படிங்கிற விளக்குது. Kshiram yathat dadhi vikara vishesha yogat sanchayate nahi pratah pradag asti hetoho yashambhudam apidatha samupaiti karyat govindam adi purusham tamaham bhajami. Shiva is like yogurt, Vishnu is like milk. Yogurt can only come from milk, but milk can never come from yogurt. அந்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, சிவன் தயிரை போன்றவர், கிருஷ்ணர் பாலை போன்றவர். தயிர் பால் மட்டும்தான் கிடைக்கும், ஆனா பால் தயிர்ல வராது. So yogurt, you can say it's nothing but milk, but it is a transformed form. நீங்க தயிர் பாத்தீங்கன்னா அது பால் தான், பால்ல இருந்து அந்த பொருள் வந்திருக்கு, ஆனா அதுக்கு வித்தியாசம் இருக்குது. So Vishnu and Shiva are one and the same, but if you curdle Vishnu, then he becomes Shiva. ஹரியும் சிவனும் ஒண்ணுதான், ஆனா நம்ம ஹரிய கடைந்தோம்னா நமக்கு சிவன் கிடைக்கிறார். And why is that? ஏன் அப்படி? Because Lord Shiva has the function of creating and destroying these material universes. We mentioned already with regards to his wife, Durga. நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், துர்கை பத்தி பேசுறப்ப சொல்லியிருக்கோம். பகவான் கோவிந்தத்துல கிடைச்ச பவர் சக்தி, அதாவது சிவனுக்கு பாதுகாத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த சக்தி அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. And he is imbued with a very deep attitude of service to the Lord. அதே நேரத்துல மிக ஆழமான அந்த சேவை மனப்பான்மையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. In fact, he tells his wife Parvati, Aradhananam sarvesham Vishnur aradhanam param tasmat paratanam devi Jatiyanam Samarjanam. That of all kinds of worship of Lord Vishnu is the best. Lord Shiva says this. சிவன் பார்வதி என்ன சொல்றாருன்னா, வழிபாடுகளே மிகச்சிறந்த வழிபாடு என்ன அப்படின்னா சர்வேஷா பகவான் கிருஷ்ணன் நம்ம வழிபடுறது அப்படின்னு சொல்றாரு. But of all kinds of service, better than service to Lord Vishnu, he says, is service to the devotees. அதே சமயம் அவர் எழுதி சொல்றாரு, நம்ம பகவான் கிருஷ்ணனுக்கு சேவை செய்ய, விஷ்ணுவுக்கு சேவை செய்யறதை விட அவருடைய அடியார், அவருடைய பக்தர்களுக்கு சேவை செய்யறதான் மிக உன்னதமானது சொல்றாரு. Even Krishna sometimes serves his own devotees, like Sudama. ஏன் நம்ம சில சமயம் பார்த்திருக்கோம், சுதாமர் அதாவது குசேலருக்கு கூட பகவான் கிருஷ்ணன் செய்யற அந்த சேவையை செய்யறார். So Lord Shiva considers himself to be a servant of Lord Vishnu. அதனால பாத்தீங்கன்னா சிவன் பகவான் விஷ்ணுவுடைய சேவகன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. Even though in another sense he's not different from Vishnu. இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு விஷ்ணுவுக்கு வேறுபாடு கிடையாது. This is how we understand from Brahma Samhita. The same information can be found also in the Upanishads and in the Puranas various. இந்த விஷயத்தை நம்ம புராணங்கள், உபனிஷத்துகள், அப்புறம் இந்த பிரம்ம சங்கத்தை புத்தகம் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். But the easiest explanation that I've ever seen to explain how they're one and different simultaneously is this milk and yogurt comparison. ரொம்ப எளிதா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ரொம்ப எளிதா விளக்கம் கொடுக்கணும்னா இந்த தயிர் பால் அந்த விளக்கம் தான் நமக்கு எளிதா புரிந்து கொள்ள முடியும். What is that yogurt? How does it come about? தயிர் எப்படி வருது? You put acid into the milk, citric acid or tamarind, it becomes yogurt. நீங்க பால்ல ஒரு ஆசிடோ புளியோ போடும்போது என்ன ஆகுது? அது தயிரா மாறுது. So Lord Shiva is directly in touch with the material energy, Durga, the Mahamaya.
சிவபெருமான் வந்து நேரடியாக துர்க்கையோட தொடர்பு இருக்கிறார். He's not infected by Mahamaya, but he is directly touching Mahamaya. அவர் வந்து மகாமாயால பாதிக்கப்படல, ஆனால் மகாமாயோட தொடர்பு இருக்கிறார். That's what changes him. அதுதான் வந்து அவரை மாற்றுது. He's curdled by that touch. அந்த மகாமாயோட தொடர்பு இருக்கிறதால வந்து அவர் அந்த தயிராக மாறுகிறார். Vishnu never undergoes that process. விஷ்ணுக்கு அந்த வழிமுறை கிடையாது. So in the same way, yogurt has different properties than milk. அதனால பாத்தீங்கன்னா தயிருக்கு வந்து பாலை விட வித்தியாசமான குணாதிசயங்கள்லாம் உண்டு. You can boil milk. நம்ம பாலை சுட வைக்க முடியும். And drink hot milk, no problem. அதை சுட சுட அந்த பாலை நம்மளால குடிக்க முடியும். Can you do that with yogurt? அதே சமயம் தயிரை சுட வச்சு குடிக்க முடியுமா? I don't know if anybody would try. யாரும் அதை முயற்சி பண்ணி பார்க்க மாட்டீங்க. Anyway, the point is there that there's a distinction, even though they are identical in another way. ரெண்டு பேரும் ஒண்ணுனாலும் அங்க ஒரு வித்தியாசம் இருக்குது. And Krishna expands in all these other forms just to create this material world, just to facilitate the conditioned soul's liberation. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா தேவர்களும் அவரே வந்து விரிவாக்கமாகி வரார். எதுக்காக? இந்த சேவைகளை செய்வதற்காக. This is how the demigods and Krishna related. இது இப்படிதான் வந்து இந்த தேவர்களுக்கும் இந்த கிருஷ்ணருக்குமான தொடர்பு இருக்குது. You don't even have to look for Brahma Samhita. You don't even have to look at the Upanishads. Here in Bhagavad Gita itself, Krishna says the same thing. Ahamadir Devanam. நீ வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து அதுக்காக உபனிஷத்துகளையும் பிரம்மசூத்திரத்தையும் பார்க்க வேண்டிய சொல்ல பகவத்கீதையிலே அந்த ஸ்லோகத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. He says, I'm the source of all these demigods. I'm the source of all these sages. அவர் நான் தான் இந்த எல்லா முனிவர்களுக்கும் நான் தான் மூலம், எல்லா தேவதைகளுக்கும் நான் தான் மூலம்னு சொல்றாரு. And they're all rendering service to the Lord. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? பகவானுக்கு சேவை செய்துட்டு இருக்காங்க. One Bengali poet has put it nicely. He says, Ekali Ishvara Krishna Arsha Pritya. ஒரு வங்க மொழி கவிஞர் வந்து இந்த பிரபு பாடின அந்த பாடல்கள் மூலமாக இதே விளக்கத்தை அவர் அந்த பாடல்ல கொடுக்கிறார். Is it clear? புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுதா? ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது? Even I go to Tirugender quite a bit, and even there I've noticed that when the Archakas are worshipping Lord Skanda, they sometimes say Achamanam. நான் திருச்செந்தூருக்கு அடிக்கடி போறேன். அங்க போய் அந்த ஸ்கந்தனை வழிபடக்கூடிய அர்ச்சகர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆச்சமனம் செய்ய சொல்றாங்க. Of course they're chanting Purusha Sukta. அவங்க என்ன சொல்றாங்க? புருஷசுத்தம் படிக்கிறாங்க. But what do they say when they sip the Achamanam? அவங்க அந்த இப்படி பண்ணுவாங்க ஆச்சமனம் பண்ணீங்களா? அது ஆச்சமனம் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க அந்த அர்ச்சகர்கள்லாம்? These are Shaivas. அவங்க சைவர்கள். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? They say Om Keshavaya Namaha, Om Narayanaya Namaha, Om Madhavaya Namaha. அவங்க என்ன சொல்றாங்க? அதான் கேசவாய நமக, மாதவாய நமக, நாராயண நமகன்னு சொல்லுவாங்க. Or take for example any yajna you perform, any yajna. You may be doing Indra Puja, you may be doing Shiva Puja, whatever you're doing. What does it say? In the end, நீ பாத்தீங்கன்னா எந்த யாகத்தை எடுத்துட்டாலும் சரி, அது சிவனுக்காக சரி, எந்த இந்திரனுக்கு எந்த யாகத்தை எடுத்தாலும் அந்த யாகத்தின் முன்னில் நம்ம என்ன சொல்றோம்? Shri Krishna Arpanamastu. ஸ்ரீ கிருஷ்ணாபரணமர்ப்பு நாராயண மீதி சமர்ப்பயாமின்னு சொல்றாங்கல்ல. Why? ஏன்? I was in Mauritius once and I spoke to one Pandit there. And he told me frankly, he was honest. He said, we know everything. அந்த மொரீஷியஸ்ல பிரபு இருக்கும்போது ஒரு பண்டிதரை பார்த்தாரு. அவர் என்ன சொன்னார்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொன்னார் அவரு. We know that Krishna is the supreme, but we can't tell people that. எங்களுக்கு நல்லா தெரியும் பகவான் கிருஷ்ணன் தான் கடவுள் தெரியும். ஆனா அதை நாங்க மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. Because people come to us and they want to do some Devi puja or they want to do some Shiva or whatever. ஏன்னா மக்கள் வந்து எங்கள்கிட்ட வரும்போது அந்த பூஜையை பண்ணணும், தேவி பூஜையை பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது நாங்க அவங்களுக்கு உண்மையை சொல்ல முடியாதுனால. And this is how we pay our bills. அந்த பூஜை பண்ணும்போது எங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. So it's very clear in the Shastra, as I said in the beginning, if you take a Shastric approach to understanding spiritual life, everything is very clear. சாஸ்திரத்துல நம்ம தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் அணுகணும்னு நினைச்சோம்னா ரொம்ப தெளிவா இந்த விஷயங்கள்லாம் விளக்கப்பட்டிருக்கு. I was not born into this tradition. I didn't know anything about it. நான் இந்த பரம்பரையில நான் பிறக்கவே இல்லை, இந்த பண்பாட்டில் நான் பிறக்கவே இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. But I was very attracted. ஆனா இதனால ஈர்க்கப்பட்டேன்.
And I read many Bhagavad Gitas, but I couldn't understand them. நான் பகவத்கீதையோட பல்வேறு விளக்கங்களை வந்து நான் படிச்சு பார்த்தேன், ஆனா எதுவுமே எனக்கு புரியல. Because they were not explained by pure devotees and they were not coming in Guru Parampara. ஏன்னா அது வந்து ஒரு தூய பக்தர்களாலேயோ இல்ல குரு பரம்பரை அங்கீகாரமற்ற குரு பரம்பரை பக்தர்களால் எழுதப்படவில்லை. We've already quoted from chapter 4, Evam Parampara Pratam, Imam Raja Shriyovidohu. நம்ம ஏற்கனவே 4வது அத்தியாயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது வந்து இந்த தெய்வ பரம்பரா குரு பரம்பரையில் வரக்கூடிய அந்த ஆன்மீக குருக்கள் தான் வந்து அதை நமக்கு தெளிவாக விளக்க சொல்ல முடியும். But when I read this Bhagavad Gita as it is by Srila Prabhupada, all my questions were immediately answered, all of them. நான் எப்போ இந்த பகவத்கீதை ஸ்பெஷலாக பிரபுபாதர் எழுதிய இந்த பகவத்கீதை உண்மைகள் புத்தகத்தை வாசிச்சனோ எனக்கு உடனே எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. Because he's taken a Shastric approach and he's explaining the Shastras according to the Guru Parampara. ஏன்னா அவர் வந்து அந்த சாஸ்திர அணுகுமுறையோட அதை எழுதியிருக்காரு. அதே சமயம் குரு பரம்பரையில வந்து அவர் கிடைத்த விளக்கங்களை தான் அவர் இங்க விளக்கமா கொடுத்திருக்காரு நமக்கு. Others don't do that. மற்றவங்க அதை செய்வது கிடையாது. That is the difference. அதுதாங்க ஒரு வித்தியாசம். That's why this Bhagavad Gita has made hundreds and thousands of people into devotees of Krishna, whereas the other Bhagavad Gitas do not. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதை உண்மையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்களை உருவாக்கி இருக்கு. மற்ற பகவத்கீதை விளக்கங்களால பக்தர்களை உருவாக்க முடியல. What do people in China and Africa and Europe and America and South America and the South Pacific, what do they all have in common? Materially, nothing. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டங்கள் இருக்கக்கூடிய பிரபு சொல்லக்கூடிய இந்த பேர்கள் கண்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து எது பொதுவாக வச்சிருக்காங்க? எதுவுமே இல்லை. But they do all have the same understanding of Bhagavad Gita. ஆனா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு புரிதல் என்ன இருக்கு அப்படின்னா பகவத்கீதையை பற்றின புரிதல் தெளிவா இருக்கு. After reading this Bhagavad Gita as it இந்த is, பகவத்கீதை உண்மைகள் புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஒரே புரிதல் இருக்கு. that means there's some non-material thing that is joining them. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பௌதிக சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. அதனால புரிஞ்சாங்க, அதான் புரிஞ்சுக்கிறாங்க. Every living being is part and parcel of the Supreme Lord. எல்லா உயிரினங்களுமே பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறது விளக்கப்பட்டிருக்கு. I said this bhakti is a science because if you perform the experiment, you get the result. Scientifically, it never fails. நான் வந்து பக்தி வந்து ஒரு விஞ்ஞானம்னு சொன்னேன். ஏன்னா நீங்க வந்து அந்த ஒரு சோதனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அங்க ஒரு முடிவு கிடைக்கும், திறமான முடிவு கிடைக்கும்ன்றதுக்காக அந்த பக்தி பற்றி சொன்னேன். That is the definition of science. அதுதான் அந்த விஞ்ஞானத்தின் விளக்கம். If you put 2 particles hydrogen, 1 particle oxygen, you're only going to get water and you will always get water. நீங்க விஞ்ஞானத்தின்படி பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜனையும் 1 ஆக்சிஜனும் நீங்க வந்து ஒன்னா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மட்டும் தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. அதாவது தெளிவான முடிவு தான். But if you change it and you put maybe 1 particle hydrogen and 2 of oxygen, you get something else. அதே சமயம் நீங்க ஹைட்ரஜன் ஒரு தடவையும் 1 பங்கும் ஆக்சிஜன் 2 பங்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு முடிவு தான் வரப்போகுது. So this is the difference. Prabhupada did not change anything, he didn't add anything, he didn't subtract anything, he simply received Bhagavad Gita in disciplined succession and he repeated it. இங்க இந்த புரிதல் அதான் வித்தியாசம். பிரபுபாதர் வந்து எதையும் சேர்க்கல, எதையும் இங்க இருந்து அழிக்கல. அவர் குரு பரம்பரை மூலமா என்ன கிடைச்சதோ அப்படியே இந்த புத்தகத்துல அவருக்கு கொடுத்துட்டார். Just like a postal peon, he doesn't open your letters and edit the content. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த தபால் கொண்டு தபால்காரர் வந்து நம்மளுடைய கடிதங்களை பிரிச்சு அவர் அதுல உள்ள ஒரு விஷயத்தை மாத்துறது கிடையாது. None of his business what somebody's writing to you. He just delivers the mail. அவர் என்ன பண்றாரு, அந்த கடிதத்தை நம்மகிட்ட கொடுத்துறாரு. யார் எங்க இருந்து வந்தா கூட அவர் அந்த கடிதத்தை நம்மகிட்ட அப்படியே கொடுத்துறாரு. So this is a business of a pure devotee. He only wants to serve Krishna's purpose. அதனால பாத்தீங்கன்னா ஒரு தூய பக்தருடைய வேலை என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தி அவருக்கு சேவை செய்யணும். And for that reason he delivers Krishna's message untouched. அதனால பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருடைய செய்தியை அவர் எந்த விதமான மாற்றம் இல்லாம அப்படியே கொடுத்துறாரு. But someone trying to serve his own purpose, he's going to mangle the message somehow. வேற யாராவது அவருடைய சொந்த கருத்தை பிரிக்கணும் நினைச்சு கேட்டாங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை வந்து குழப்பத்துக்கு உள்ளாக்கிடுவாங்க. And so the result won't be there. அங்க ஒரு நல்ல முடிவு கிடைக்க வாய்ப்பு இல்லை. Okay, so anyway. சரி, ஹரே கிருஷ்ணா. Thank you all very much. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Jai Shri Krishna. Hare Krishna.